எனக்கும் என் கணவனுக்கும் ஒரு பெரிய பிரேக் நடக்குது. அந்த டைம்ல அவர் என்ன பார்த்து கேக்குறாரு, உன்னால என்னைக்கா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதி, அதுக்கப்புறம் நீ என்ன கேள்வி கேளு அப்படின்றாரு. அவர்கிட்ட இருந்து ₹1 வாங்காம என்னோட பொட்டிக்கு ஆரம்பிச்சேன். என்னைக்கா ஒரு நாள் 10,000 ரூபாய் சம்பாதி, அப்புறமா இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் வந்து அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கே என்னோட தகுதி 10,000 ரூபாய். நான் அவருக்கு ப்ரியாரிட்டைஸ் இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ முடிஞ்சிச்சு, என் லைஃப் வேண்டாம். அதனால ஒரு மிஷின் வாங்க கூட காசு இல்ல, கொஞ்சம் ஜுவல்ஸ் வச்சு நான் ஆரம்பிச்சேன். மாஸ்டர்ஸ் இல்ல, டெய்லர் இல்ல, கடை மட்டும் திறந்தாச்சு, யாருமே இல்ல. பிளவுஸ் போயமா அசிங்கமா, இன்ஜினியரிங் படிச்சிருக்க பிளவுஸ் போய் விப்பியமா. நான் 14 hours 15 hours ஒர்க் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குவேன். 7 yearsல 7 branches ஓபன் பண்ணேன். ஒரு ஸ்டோர் நீங்க ஆரம்பிக்கணும்னா 15 to 20 lakhs இருக்கும். என்னோட 22 years நான் டெலிவிஷன் பார்த்ததே இல்ல. 10,000ல ஆரம்பிச்சது வந்து இப்ப மோர் தென் 5 lakhs பில்லிங் அமௌண்ட் கிராஸ் பண்ணிடுவோம். புதுமண தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். ஒரு 4th கார் வச்சிருக்கேன். எல்லாமே என்னோட இண்டிவிஜுவல் உழைப்பு தான். நீங்க இன்னைக்கு பாக்குற பூர்ணிமா வந்து ஒரு தடவை 2 தடவைலாம் உடையல, கோடி தடவை உடைஞ்சு உடைஞ்சு உடைஞ்சு. ரீசெண்டா கலைஞர் டிவில நடந்த வா தமிழாவா நிகழ்ச்சியில வந்து இந்த திருமண வாழ்க்கையிலயே வந்து நிறைய சகிச்சுக்கிறது யாரு, ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு விமன் வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க திருமண வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிசினஸ் வந்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 அவார்ட்ஸ்க்கு மேல வந்து வாங்கியிருக்காங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க லைஃப் ஜேர்னியை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பூர்ணிமா மேம் வணக்கம். வணக்கம். நீங்க எதிர்பார்த்தீங்களா நம்மளுடைய அந்த ஒரு பேச்சு வந்து இவ்வளவு வைரல் ஆகும், இத்தனை வரவேற்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்களா? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கல, பட் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது கண்டிப்பா ஒரு கெஸ் இருந்துச்சு, இது வைரல் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே சோ பதில் சொல்லிட்டோம்னா ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பா வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா எங்களுக்குலாம் வந்து பாக்கும்போது அந்த ரீல்ஸ் நாங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து ஓகே இப்படி ஒருத்தவங்க பேசிருக்காங்க, இவ்வளவு ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க, இவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு நாங்க பாத்திருப்போம். சோ உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, இல்ல நீங்களே வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க போது உங்களோட பாத்தீங்களா? கிளையன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாட்டரோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. சோ ஸ்டார்டிங்லயே வந்து நீங்க சொன்ன வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருப்பாரு, உன்னால வந்து 10,000 ரூபாய் சம்பாரிச்சு வந்து காமிச்சிரு அப்படின்றது. அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அத. சோ அந்த தருணத்துல எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த மொமெண்ட் என்ன யோசிச்சீங்க? ஒரு சின்ன வாக்குவாதம் எல்லாரும் ஃபேமிலியுமே இருக்கும்ல. அப்போ ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது, இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அவருக்கு இருக்கு. அந்த ஒர்க் ப்ரெஷர்ல அவருக்கே தெரியாம ஒரு வார்த்தை சொல்றாரு, வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்னைக்கா ஒரு நாள் 10,000 ரூபாய் சம்பாதி, அப்புறமா இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் அ நைட் கான்வர்சேஷன். அன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. ஆமால 10,000 ரூபாய் பெரிய விஷயம் இல்ல. அது வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் பத்தி நான் யோசிச்சதே இல்லை. மேபி நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், நான் ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே வந்தது இல்லை. இட் வாஸ் அ ஹெல்த்தி ஃபேமிலி அப்படியே போயிட்டு. அந்த ஒரு கேள்வி வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஒரு கேட்ட கேள்வி 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இந்த கேள்வி கேளு அப்படின்னு. சம்பாதிக்க முடியுமான்னு கேட்கல. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கே என்னோட தகுதி 10,000 ரூபாய் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு சராசரி கோவம் கூட அதுக்கு வேல்யூ பண்றாங்க. அப்போ பொண்ணுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல. கண்டிப்பா. சோ அந்த வேல்யூ தான் எனக்கு அப்ப எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன மாதிரி எவ்வளவு பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன், நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், ஆனா என்ன மாதிரி வெளியே இன்னி வரைக்குமே வெளியே வராம இருக்க நிறைய பெண்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஆமால பணம் ரொம்ப பெருசு, ஆனா அவங்க வேல்யூ அதோட பெருசா இருக்கும். அந்த 10,000 rupees-ஓட பெருசா இருக்கும். அது வந்து ப்ரூவ் பண்ண சுச்சுவேஷன்ல வரும்போது நான் இன்னைக்கு சாதிச்சுட்டு ஜெயிச்சிருக்கேன். சோ அவர் கேட்கும் போது நம்மளுக்கு அந்த ஒரு தாட் வந்துடும், ஓகே நம்ம வந்து கண்டிப்பா அந்த 10,000 ரூபாய் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரியல் லைஃப்ல அந்த ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலி ஃப்ரம் ஸ்டார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப இந்த ஒரு பொட்டிக்கு இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஓவர் த இயர்ஸ் வந்து சம்பாரிச்சது இது எல்லாமே. பட் ஸ்டார்டிங்ல அவர் அந்த சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல. சோ எப்படி இந்த பொட்டிக் ஐடியா அப்பயே வந்துச்சு அவங்களுக்கு, அண்ட் எப்படி பொட்டிக் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு? ரோஷத்தை வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என் கையில என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது நான் சும்மா விளையாட்டா கத்துக்கிட்ட ஒரு ஜாப், ஒரு பேஷனேட்டடா
எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐம் அ கிரியேட்டிவ் பர்சன். ஏன்னா நான் டிவி பார்த்ததே இல்லை. என்னோட 22 இயர்ஸ் நான் டெலிவிஷன் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு ஏதாவது கத்துக்கணும்னு நான் ஃபேஷன் கோர்ஸ் பண்ணேன். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ், காஸ்டியூம் டிசைனரா பண்ணேன். பட் நான் பிசினஸ் பண்ணுவேன் யோசிச்சது கூட இல்லை. பட் அந்த மொமெண்ட் வந்து அந்த எங்களுக்குள்ள இருக்க அந்த கான்வர்சேஷன் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுட்டு, அந்த டைம்ல என் கையில இருந்தது அந்த கோர்ஸ் தான். ஓகே. இது So, வந்து அந்த டியூரிங் course. மேரேஜ் பண்ணீங்களா நீங்க? ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் பண்ணேன். ஓகே. சோ அப்ப குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்களா, இல்ல கொஞ்சம் வளர்ந்துட்டு ஓகே நம்ம அம்மா வந்து பிசினஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்ததா, இல்ல எனக்கு எங்க அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்களா? they were very matured child. I'm gifted in that way. ஏன்னா நான் ஒர்க் பண்றேன்னு கண்டிப்பா தெரியும். அவங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்றது அவங்களுக்கான கரெக்டான டைம்ல ஐ கம் அண்ட் அப்பியர். அவங்க ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றது, டியூஷன் விடுறது, திருப்பி அந்த கேப்ல போய் திருப்பி ஒர்க் பண்ணுவேன். திருப்பி அந்த அவங்க காலையில இருந்து ஸ்கூல் போவாங்க, 8 to 4 o'clock போவாங்க. அந்த டைம்ல ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அந்த கேப்ல வந்துருவேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்சன்ஸ் வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்கும்ல அந்த மொமெண்ட். அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை காட்டக்கூடாதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே. நம்ம அந்த கிளைண்ட்டையும் மேனேஜ் பண்ணோம், பிசினஸையும் விட முடியாது. அந்த டைம்ல நம்ம ஓடிட்டே இருக்குமோ அந்த டைம்ல ஐ டேக் அ பிரேக், ஐ கம் ஃபார் தெம். அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு அந்த யோசனை வரக்கூடாது. கண்டிப்பா இருக்கும், பட் கம்மி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஐ அப்பியர் ஃபார் தெம். ஃப்ரீக்வெண்டா நான் வருவேன். திருப்பி ஐ கோ ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி டைம். 6 to 9 போவேன், 6 to 12 போவேன். நைட் வந்து டின்னர் செஞ்சு வச்சுட்டு போவேன். ஸோ மேனேஜ் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்துட்டு டெம்பரவரியா பிரிஞ்சிருப்பாங்க, டோட்டலா பிரிஞ்சிடுவாங்க வித் சோ மெனி ரீசன்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களை எங்கன்னா ஹாஸ்டல் போட்டுருவாங்க, இல்லை அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா என் சுமையை நான் சுமக்கணும். இது வந்து இதை நான் டிசைட் பண்ணனாலதான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சேன். சேர்ந்துதான் நான் ஓட ஆரம்பிச்சேன். ஸோ இட் பி தேர் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். பட் somehow I managed it. நான் இந்த குழந்தைங்களை பார்க்கணும், at the same time என்னோட வேல்யூவை நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் சூஸ் பண்ண பிசினஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட எல்லாருமே 8 hours ஒர்க் பண்ணுவீங்க, நான் 14 hours 15 hours ஒர்க் பண்ணுவேன். எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஐ ஸ்லீப் ஃபார் only 4 hours. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குவேன். அப்போ நான் அந்த டைம்ல யார்கிட்டயுமே நான் தான் அதை டிசைட் பண்ணி குழந்தைங்கள நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். ஏன்னா அந்த டெம்பரவரி கேப்ல வந்து டிசிஷன் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு எனிவன். ஏன்னா அது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, கஷ்டப்படலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நான் யோசிக்கல இந்த சுச்சுவேஷன்ல நான் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன்ட்டு. பட் மை ஹார்ட் ஒர்க் பேட் ஃபார் இட். சோ எந்த ஒரு சமயத்துல வந்து ஓகே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பொட்டிக் வந்து நம்ம கண்டிப்பா வைக்கணும் அப்படின்றது எப்போ தோணுச்சு உங்களுக்கு? அந்த ஒரு கான்வர்சேஷன் தான். இட் வாஸ் எ ஹீட் கான்வர்சேஷன். கையில வந்து விளையாட்டா கத்துக்கிட்ட கோர்ஸ் வந்து ஓகே இப்போதைக்கு நமக்கு இந்த கோர்ஸ் இருக்கு, இந்த கோர்ஸ் வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இனிஷியல் ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு இட் வாஸ் அ வெரி சிம்பிள் பொட்டிக். அந்த பொட்டிக்ல எல்லாம் அன்னைக்கு தான் நான் வந்து காலையில தான் அந்த மிஷினே வந்து இட் இஸ் அ செகண்ட் ஹேண்ட் மிஷின். என்னால ஒரு மிஷின் வாங்க கூட காசு இல்லை. கொஞ்சம் ஜுவல்ஸ் வச்சு நான் ஆரம்பிச்சேன் இனிஷியல் ஸ்டார்ட் அப்ல. இப்போ என்கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து more than 15 members இருக்காங்க. ஐ ஹாவ் 4 units. பட் அன்னைக்கு டேட்டுக்கு எவ்ரி திங் இஸ் மைன். அன்னைக்கு எல்லாத்தையும் மாஸ்டர்ஸ் இல்ல, டெய்லர் இல்ல, கடை மட்டும் திறந்தாச்சு, யாருமே இல்லை, நம்பிக்கையில ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒவ்வொரு கடையை பத்தி ஒவ்வொருத்தவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த கடையை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கடை ராசியே இல்லாத கடை, இந்த கடையில யாருமே நல்லா பிசினஸ் பண்ணவங்க வந்துட்டே ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க, முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, அவங்களுக்கு நான் எதனால ஆரம்பிக்கிறேன்னு தெரியாது, பட் ஆனா விமர்சனம் பண்ணுவாங்களே, இந்த கடையில நீங்க கடைன்னு ஒண்ணு வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க காலி. நான் எவ்வளவு விஷயத்துல ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி நான் வந்து பல பயம் இருக்கு, இதை பண்ணாதன்னு சொல்றதுக்கு எல்லாருமே இருந்தாங்க. ஈவன் மை பேரண்ட்ஸ் வாஸ் நாட் தேர். ஏன் இவ்வளவு பிரச்சனையில நீ சொல்றதை கேட்காம நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஏற்கனவே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸோட அந்த கடையை ஆரம்பிக்கிறேன். அந்த டைம்ல இதுல வேற எனக்கு தெரிஞ்ச அக்கப்பக்கத்து கடையெல்லாம் என்னங்க இந்த கடை போய் எடுத்திருக்கீங்களா, பினான்சியலா விடுங்க, மாரல் சப்போர்ட் கூட இல்லாம ஓடும்போது தோத்துட்டா எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அம்மா அப்பாவே எங்க வீட்லயே எங்க அப்பா வந்து அம்மா பிளவுஸ் போய் அவன் அசிங்கம்மா, இன்ஜினியரிங் படிச்சிருக்க, பிளவுஸ் போய் விப்பியம்மா அசிங்கம்மா அப்படின்னு சொன்ன. அம்மா இது விட்டுடு, உனக்குதான் வந்து எனக்கு அப்போ வந்து விரல்ல வந்துட்டு நகை சுத்தி வந்துச்சு, இதெல்லாம் சாமி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது, இதெல்லாம் உனக்கு ஒரு இண்டிகேஷன். யாருமே இல்லை. இதுல வேற இந்த கடை பக்கத்துல இருக்கவங்க வேற இது ராசி இல்லாத கடை வேற சொல்லிட்டாங்களா. அன்னைக்கு ஏகப்பட்ட யோசனை, ஏற்கனவே கோடிக்கணக்கான யோசனை, இது வேற ஆட் ஆன் ஆயிடுச்சா. அன்னைக்கு டிசைட் பண்ணேன், 4 அடி பின்னாடி போ, தப்பே இல்லை, 10 அடி எப்படி வைக்கணும்னு மட்டும் யோசி. அன்னைக்கு ஏன் கூட நான் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன், யாருமே எனக்காக பேசல. எனக்காக கூட இருக்கேன், நீ பாத்துக்கலாம், செஞ்சுடு, தோத்துட்டா நான் திருப்பி போலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் 4 பேருக்கு சொல்றேன். ஆனா அன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போது இன்ஃபேக்ட் என் தம்பி கூட
எல்லாரும் பிசினஸ் பண்ண போறேன்னா பிசினஸோட ஸ்பெல்லிங் கேட்டாங்க. பிசினஸ் பண்ண போறியா, ஸ்பெல்லிங் சொல்ல, நீ போய் பிசினஸா, சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த எல்லாருமே அப்படி சொல்லும் போது யாருமே இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்ண. நான் ஒரு விஷயம், அப்ப என் வேல்யூ இவ்வளவுதானா, யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போங்க, ஒரு பொண்ணோட வேல்யூ இவ்வளவுதானா. நீங்க இந்த பூர்ணிமான்னு பாக்காதீங்க, ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளும் இருக்கு. எல்லா பொண்ணோட ஒரு நெருப்பா, எல்லா பொண்ணோட ஒரு வைராகியமா, எல்லா பொண்ணுக்கும் சேர்த்து நான் இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த சக்சஸ்ஃபுல்லே இல்லாத கடையில நான் ஜெயிச்சு, அன்னைக்கு நான் பண்ண ரெவென்யூ த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஷாப்ல more than 2 lakhs. It is a huge amount for me per month. Per month ஓட பில்லிங் 2 lakhs. அப்போ எனக்கு தெரியல. ஆனா இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு வந்து கடை ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சேன். கிச்சனை தாண்டி எதுவும் தெரியாது. கடை வந்து ஷோரூம் தான், ஒரு சின்ன ஒரு ஹாலு, அதுல வந்து ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெருவுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியாது, வெளியே வந்தது இல்லைல்ல. ரோட்டு மேல உட்காந்துருக்கேன், கடையில கண்ணாடி எல்லாம் போட்டு கதவெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு நம்ம ரோட்டு மேல உட்காந்து வேலை செய்யணும் நமக்கு. ஆனா பிகாஸ் யூ ஆர் பீன், அது ஏன் அப்படி தோணுச்சுன்னா மட்டமா சொல்லல, யூ ஆர் பீன் மானிட்டரைஸ்ட். நீங்க எல்லாரும் பார்வையிலும் இருக்கீங்க, நீங்க அதை ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுன்ற பயம் இருந்துச்சு. நான் ஏன் அந்த ஆன் ரோடுன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, அப்போ ஃபியர் இருக்கும் பாத்தீங்களா, அவ்வளவு ஃபியர் இருக்கும். ஆனா அந்த கடையில அன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன். அந்த கடையை விட்டுட்டு நான் வந்துட்டேன். இனி வரைக்கும் அங்க யாரும் ஜெயிக்கல. எல்லா கடையிலுமே ஒரு பெண்மணி இருந்தா அங்க ஜெயிச்சுட்டு போனா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கணும்ன்றதுக்காகவே நான் செஞ்சேனான்னு தெரியல. பட் எவ்ரி திங்ஸ் வாஸ் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஹார்ட் ஒர்க் பெய்ட் ஃபார் இட். ஓகே. 2015ல ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து கொரோனா வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல பிசினஸா போயிட்டு இருந்ததா இருக்கட்டும், கோடி கோடியா அவங்க வருஷத்துல சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மாசத்துல அந்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்றவங்களே கொரோனா டைம்ல வந்து ரொம்பவே அடிபட்டாங்க. பிசினஸ் ரொம்ப டவுன் ஆச்சு. சோ உங்களுக்கு அந்த கொரோனா டைம் வந்து எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்ததா, இல்ல அதுதான் வந்து லைக் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சா? ஷாப் ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. நான் மேட்டர் ஆஃப் 7 இயர்ஸ்ல 7 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணேன். 7 வருஷத்துல 7 பிரான்ச். ஒரு ஸ்டோர் நீங்க ஆரம்பிக்கணும்னா 15 to 20 lakhs இருக்கணும். நான் அது எப்படி பண்ணேன்னு இப்போ வரைக்குமே எனக்கு வந்து யோசனையா தான் இருக்கு. நான் எந்த அளவுக்கு டெலிவரி பண்ணுவேன், ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பேன்றதோட என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் அந்த அளவுக்கு வேகமா பண்ண வச்சுது. அன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எனக்கு தேவையில்லை. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் ப்ரூவ் பண்ணணும்னு நான் யோசிக்கல. ஒரு பொண்ணை வந்து அந்த செல்ஃப் ஈகோவை டச் பண்ணும் போது உன் வேல்யூ இவ்வளவுதானான்ற கோவம் அது மட்டும் தான் இருந்துச்சு. நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் மீ ஐம் டூயிங் பிசினஸ். ஆனா அந்த கோவிட் டைம் என்ன ஆச்சுன்னா, நீ வந்து எத்தனை பேருக்கு உனக்கு தெரியும், நீ இதெல்லாம் பண்ணிட்ட, எத்தனை பேருக்கு உனக்கு தெரியும் அப்படின்ற கேள்வி வந்து நீ கூகுள்ல பூர்ணிமா அப்படின்னு போட்டா நீ அப்பியர் ஆகணும். ஃபியூ இயர்ஸ் ஆகுது. ஸோ ஷீ இஸ் அ லேடி, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் கான் த்ரூ சோ மெனி திங்ஸ். நான் ஒரு பெண்மணிக்கு கோடானி கோடி மக்கள் என்னால மாத்த முடியாது. மேபி ஒருத்தரை என்னால மாத்த முடிஞ்சா வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அந்த உத்வேகம் அங்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் கோவிட் ஆரம்பிச்சு 3rd கோவிட்குள்ள நான் 15 முடிச்சிட்டேன். எதிர்நீச்சல் போடணும்னு சொல்றாங்க, அதை செஞ்சு காட்டணும்ல. ஸோ தட் வாஸ் தி மொமெண்ட். அந்த டைம்ல நிறைய அவார்ட்ஸ்ல கோவிடுக்காக கோவிட் வைரஸையே பிளவுஸ்ல போட்டு அதையே பிரச்சனையே நாங்க போட்டுட்டு சாரி கட்டணும். That was a special award in that. ஓகே, சூப்பர். சோ 15 அவார்ட்ஸ் வந்து கோவிட் டைம்லயே வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்போ ஒன் ஆஃப் த அவார்ட் வந்து நீங்க சொல்லிட்டீங்க இந்த கொரோனாக்காகன்னு. மத்த அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? ஒரு இந்த அவார்ட் வந்து நான் இதுக்காக வாங்கினேன், அந்த மாதிரி வேற ஏதாவது அவார்ட் ஸ்பெஷல்? பிந்தி தெரியும்ல, பொட்டு வைப்போம்ல. ஸோ லாங்கஸ்ட் பிந்தி, அந்த லாங்கஸ்ட் பிந்திலேயே இந்தியா பிளாக், நம்மளோட இந்தியா பிளாக் ப்ராப்பர் சக்ராவோட ஆரி ஒர்க்ல பண்ணிட்டு அந்த ஒரு அவார்ட் வாங்கியிருக்கோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் யூனிக்கா சொல்லணும்னா ஸ்மாலஸ்ட் பிரைடல் ப்ளவுஸ் 1.5 inches. நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், இவ்வளவு குட்டியா தான் இருக்கும். அதுல வந்து பிரின்சஸ் கட்டுன்னு சொல்றது இட் இஸ் டெக்னிக்கல் டேர்ம். இட் இஸ் நம்ம என் சைஸ்க்கு பண்ணாலே பீசஸ் வந்து நிறைய இருக்கும். என்னோட சைஸ்க்கு பிரின்சஸ் கட் பண்ணாலே 9 pieces வரும். அதை வந்து 1.5 inchesக்கு அவ்வளோ பீசஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி ரெடிமேட்ல பேடட் வரும் பாத்துருக்கீங்களா, அது மாதிரி அந்த 1.5 inchesலயே பேடட் வச்சு பண்ணியிருக்கோம். தட் வாஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் அவார்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஆரம்பிச்சது தட் வாஸ் வெரி யூனிக். குட்டியா பிரின்சஸ்ல ஆரி ஒர்க்ல பிரைடல் வெட்டிங் பிளவுஸ்ல வித் பேடட். ஓகே ஓகே. தற்காலிகமா வந்து இப்ப நான் வெளியே வரேன் இந்த மேரேஜ் லைஃபை விட்டு அப்படின்னு சொல்லும் போது உங்க அம்மா அப்பாவுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? ஓகே நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்க கூடயே இருந்துற அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல மென்டலி அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு நீங்களே வந்து பாத்துக்கிட்டீங்களா?
100% அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே யூ ஆர் டேக்கிங் அ பிரேக், உனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, யூ ஆர் டேக்கிங் அ பிரேக், நாங்க இருக்கோம், நீ ஓகே ஆகுற வரைக்கும், சுச்சுவேஷன் ஓகே ஆகுற வரைக்கும் நீ என் கூட இரு, கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்குவோம். நான் கார் 20 இயர்ஸா ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் கார்ல தான் போவேன், கார்ல தான் வரேன். சடனா வந்துட்டு நான் கோவத்துல எல்லாத்தையுமே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். நானே தான் எல்லாம் பண்ண போறேன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அம்மா வீட்லயே நான் வந்து ஒரு தோத்து போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க அப்படி நினைக்கல, தேவர் ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன்னாங்க. ஹானஸ்டா உண்மை சொல்லணும்னா என் அம்மாவோட காரை கூட நான் யூஸ் பண்ணல. நான் கேப்ல போனேன். அது எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயமே, அதை திட்டுவாங்க, நீ ஏன் இதை பண்ற அப்படின்னுவாங்க. நான் மட்டும் தான் பண்ணணும், நான் தான் செய்யணும், இதை நானே பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு காரும் அந்த 2015ல இருந்து நான் வாங்கின கார்ஸ், நான் ஒரு 4th கார் வச்சிருக்கேன், எல்லாமே என்னோட இண்டிவிஜுவல் உழைப்பு தான். நானே அதுக்கு அந்த சுச்சுவேஷன் மேபி நான் அப்பாவோட ஹெல்ப் அம்மாவோட ஹெல்ப் எடுத்திருந்தேன்னா நான் இவ்வளோ வேகமா வந்து நான் அச்சீவ் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. அதுதான் என்னை நிறைய யோசிக்க வச்சது. அம்மா ஃபுல் சப்போர்ட் பண்றேன், அப்பா அம்மா கம்ப்ளீட்டா பண்றேன்ட்டாங்க. இல்லம்மா, ஐ வாண்ட் டு டூ திஸ், நானே பண்றேன், நீங்க பயப்படாதீங்க, நான் பண்ணிடுவேன் இது. ஆனா நான் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன் நான் யோசிக்கல. அப்பதான் என்னோட வேல்யூ தெரிஞ்சது. என்னடா அது, நான் அப்ப என்னோட பேசிக்கா ஒரு ரொம்ப பேசிக் ஸ்டாஃப்கே 10,000 rupees கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து சேல்ஸ் மட்டும் பார்த்துப்பாங்க. அப்பதான் என்னோட ரெவென்யூ எனக்கு தெரிஞ்சது. ஐம் ஏர்னிங் மோர் தென் 1 lakh. அப்போ மேபி அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் கொஞ்சம் லிமிட்டடா ஓடி இருப்பேன். அம்மா சப்போர்ட் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா க்ரோத் இருக்கு. என்னோட இவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத் வந்து எப்பயுமே உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியாது. அதுதான், ஒரு எலிஃபண்ட்டை வந்து நீங்க ஒரு சின்ன கயிறுல கட்டி ஒரு சின்ன கம்பியில எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துடும். ஆனா அதோட பாகன் மேல வச்சிருக்க லவ்ல அது அங்கேதான் நிற்கும். ஒவ்வொரு ஃபீமேலுமே அப்படிதான். தே ஆர் லைக் எலிஃபண்ட் மாதிரி உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் தேவைப்படாதனால அவங்க அதை வெளியே கொண்டு வரல. பட் நம்மளோட ஸ்ட்ரென்த் தேவைப்படும் போது நம்ம காட்டணும். நமக்கே அப்ப தெரியும், ஓ நீ இவ்வளோ வேல்யூவா, உன்னால இதெல்லாம் செய்ய முடியுதா அப்படின்ட்டு. ரைட் டைம் ஐ டுக் அ டிசிஷன். பட் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் ரெக்ரெட்டே பண்ணதில்லை. ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த கடையில இருந்து லக்கி இல்லைன்னு சொன்ன ஷாப்ல இருந்து இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்க இந்த ஷாப் கூட எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஏரியா உனக்கு வந்து யார் இங்கெல்லாம் தைக்க போறா, இந்த ஏரியாலாம் உனக்கு வந்து இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் வந்து அவ்வளோ அஃபோர்டபுளா பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் இங்க மினிமம் 5 lakhs பண்ணுவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்க. அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா ஏரியா பொறுத்துல உங்க இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து. கண்டிப்பா. சோ அந்த பர்சன் கிட்ட இருக்க ஸ்டஃப்பை பொறுத்து அந்த பர்சனோட வேல்யூ தெரியும். எந்த மூலையில வேணா நீங்க இருங்க, உங்க திறமைக்கு உங்களை தேடி வருவாங்க. அதை நீங்க ப்ரூவ் பண்ணும் டிசைட் பண்ணா கண்டிப்பா அதை பண்ணிடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஏன் அந்த தாட் வந்துச்சு? ஏன் மென்டலி டவுன் ஆயிருந்தீங்க? பியாண்ட் ஹிம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் தான் உலகம் கம்ப்ளீட்டா. பட் இந்த திங்ஸ் வந்து நமக்கு நினைச்ச மாதிரி டோட்டலா அது வேற மாதிரி இருக்கு. அவர் உலகத்துல நான் மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து அப்போ நான் அவருக்கு ப்ரியாரிட்டைஸ் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ முடிஞ்சிச்சு, என் லைஃப் வேண்டாம். இதை நான் டிசிஷன் எடுத்தேன், ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். அப்பதான் வந்துட்டு டாக்டர் வந்து என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னாங்க. இது மாதிரி இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் சார் அப்படின்னா. 2 குழந்தைங்க இருக்காங்க, எப்படி இந்த டெசிஷன் எடுப்ப அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அது வந்து ஓகே ஆகி என்ன அது வீட்டுக்கு அனுப்புறாங்க. திருப்பி ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி அதை வேலையை பண்றேன். என்னால ஏன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி. ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு சிமெண்ட், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு பாண்டு, அந்த எல்லா பாண்டு தான் அந்த ஹவுஸ். அந்த ஹவுஸ் வந்து நாளைக்கே டெமாலிஷ் பண்ணுங்க, இந்த வீடு வேணாம்னா நீங்க அவ்வளோ நாள், அவ்வளோ இயர்ஸ், அவ்வளோ மந்த்ஸ் அதை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலுமே ஒவ்வொரு பாண்ட், அது எப்படி நீங்க டெமாலிஷ் பண்ண முடியும்? ஸோ அது வந்து இட்ஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால அதுல இருந்து திருப்பி வெளியே வர முடியல. அப்போ ஒன்னு டிசைட் பண்ணேன், நான் என் குழந்தைங்களுக்காக இருக்கேன். இந்த லைஃப்ல நீ எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்க போற, இல்ல நீ மீனிங்ஃபுல்லா இருந்துட்ட, இது என்ன அளவுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். நான் எனக்கு பேசி போட்ட எஃபர்ட் தான் அது. அப்பா அம்மா கண்டிப்பா தெரியாது, சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்களே, அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாம அந்த டைம்ல நம்ம பிரேக் ஆகி இன்னைக்கு நீங்க பாக்குற பூர்ணிமா வந்து நான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அன்னைக்கெல்லாம் வந்து என்னோட கஷ்டத்தை சொல்லும் போது கண்ணில் தரையா தண்ணி ஊத்தும். அப்போ இன்னைக்கு நான் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்பேன். எப்போ ஒருத்தவங்க தன் கஷ்டத்தை கண்ணில் தண்ணி வராம சொல்லுவாங்க, they are that much strong. ஸோ நீங்க இன்னைக்கு பாக்குற பூர்ணிமா வந்து 1 தடவை 2 தடவைலாம் உடையல, கோடி தடவை உடஞ்சு உருவாகி I'm that much stronger. So I can handle things. இந்த ஷாப்பா இருக்கட்டும், நீங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க,
அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. நீங்க அந்த டிசிஷன் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து உங்க வேல்யூ தெரிஞ்சு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கரான பர்சன். மேபி இந்த டிசிஷன் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், என் பீரோல என்னதான் எனக்கு பிடிச்ச மாதிரி நகை இருக்கும், புடவை இருக்கு, எல்லாம் இருக்கும், ஆனா பூர்ணிமா இருக்க மாட்டான். அங்க ஒரு ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃப் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னா அது we have to thank for everything. இல்லைன்னா நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. இங்க உங்களுடைய பூர்ணிஸ் பொட்டிக்ல என்னென்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம், என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நீங்க சொல்வீங்க? கஸ்டமைசேஷன். ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்லாக் பேஸ் பண்ணி தான் டிசைன்ஸ் இருப்பாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் தாட்ஸ்க்கும் அவங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கான்செப்டோட வருவாங்க. ஒரு பியூபர்ட்டியாக இருக்கட்டும், பேபி ஷவராக இருக்கட்டும், மேம் எனக்கு வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்ன்ட்டு பேபியோட ஃபூட்டை வச்சு பண்ணுறது எல்லா பொட்டிக்ஸ்லையும் பண்ணுறாங்க. பட் நம்ம அந்த பேபியே ஹேங்கிங்ஸாக பண்ணுறது, ஒவ்வொரு பேபியை பண்ணுறது, அதுவும் நெக்கு ஃபுல்லாக வைக்கிறது. ஸோ அந்த கஸ்டமைசேஷன் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது. அவங்க ஃபேஸை பண்றது, திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம் இதெல்லாம் பண்றோம். நிறைய கோபுரங்கள், சுவாமி சிலைகள். என் கிளைண்ட் கிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு விஷயம் ஆசைப்படாதீங்க, 10 விஷயம் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலா இருக்கக்கூடாது, எதையுமே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு என்னோட ஸ்டாப் ஆரம்பிக்கும் போது அந்த கான்செப்ட்ல தான் நான் ஆரம்பிச்சேன். எதையுமே காப்பி பேஸ்ட் இருக்கக்கூடாது, கஸ்டமைசேஷன். இப்ப கிளைண்ட் வந்து வரும்போது கல்யாணம் பண்ணுவோம், ஏமா 2 கேட்கிற, 5 6 கேளுமா, நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்துட்டு அதை ஒரு அழகா ஒரு நியூ டிசைனா கொண்டு வரலாம். நீங்க தான் யூனிக்கா இருப்பீங்க, நீங்க உங்களை பார்த்துதான் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியே இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த யூனிக்னஸ், கஸ்டமைசேஷன். ஸோ மெனி டிசைன்ஸ்ல அவங்களோட தாட்ஸ், என்னோட டிசைன் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி ஒரு டிசைன் அரைவாரது தான் அந்த கஸ்டமைசேஷன் இஸ் ஸ்பெஷாலிட்டி இன் பூர்ணிஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லிருந்தீங்க நகையெல்லாம் வச்சுதான் வந்து நாங்க பொட்டிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருந்தது? இப்போ அது ஓவர் த இயர்ஸ் க்ரோ ஆகி இப்போ உங்களுடைய ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1.5 lakhs. இன்னைக்கு வந்து இன்டூ 20 times என்னோட ரெவென்யூ. ஸோ மந்த்லி வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs to 3 lakhs. பேஸ்ட் ஆன் தி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 4 times. மந்த்லி வந்து more than 1 lakh நான் ஏர்ன் பண்ணுறேன். more than 1 lakhனா இட் மே கோ பேஸ்ட் ஆன் த பில்லிங். கஸ்டமரோட பில்லிங்கும் நம்பர்ஸ்ல இட் மே இன்க்ரீஸ். அண்ட் சீசன்ல வந்து இன்டூ 4 times அதை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அண்ட் வி ஹாவ் அ 6 units. ஸோ ஜாப் ஒர்க் மாதிரி வி ஹாவ் அ செப்பரேட் பூர்ணிஸ்க்காகவே யூனிட்ஸ் இருக்கு. இந்த ப்ரிமிசஸ் மட்டும் இல்லை, இங்க வந்து சீசன் என்னங்களை ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல, டூ மச் ஆஃப் லோடட் ஆஃப் ஒர்க் வரும்போது நீங்க அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நாங்க எங்களுக்காக யூனிட்ஸ் ஹையர் பண்ணி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் அஸ். ஆரம்பிச்சது வந்து 10,000ல ஆரம்பிச்சது வந்து இப்போ more than 5 lakhs பில்லிங் அமௌண்ட் கிராஸ் பண்ணிடுவோம். பில்லிங் நம்பர்ஸ் வந்து இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். ஒரே ஒரு கிளைண்ட் கிட்ட அவங்க வந்து 1.5 lakhs கூட கொடுப்பாங்க. ஸோ பில்லிங் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும் 5 பில்லிங் கூட உங்களுக்கு வந்து 5 lakhs கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த பில்லிங், பேஸ்ட் ஆன் த கிளையண்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஒர்க். அதனால ஸோ மினிமமே 5 lakhs பில்லிங் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விதான் வந்து உங்களை இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆளா ஆக்கிருக்கு. உன்னால வந்து 10,000 ரூபாய் சம்பாரிச்சிடும், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு 10,000 வாங்குறப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹோலா ஒரு 10,000 அமௌண்ட் சம்பாதிக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு இன்னி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பெண்கள் வந்து எல்லா வகையிலுமே ஃப்ரீடம் கிடைச்சிச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் வந்து இன்னும் அது 50% அட்டைன் ஆயிருக்காங்க. 50% வந்து யாருமே வந்து எதுக்குள்ள இருக்கோனே தெரியாம இருக்காங்க. எனக்கு நிறைய பேரை பாக்குறேன், பூர்ணி எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைன்ட்டு வெளியே வராம இருக்காங்க. அந்த மொமெண்ட் வந்து நான் எதையுமே என்னோட சம்பாத்தியம் வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்தது அப்படின்னா, இனிமேல் நான் எதுக்குமே யாரையுமே கேட்க தேவையில்ல, என் வேல்யூவை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அவ்வளோ ஒரு திருப்தி இருந்தது, ஆத்ம திருப்தி இருந்தது. ஆமால, ஐ ஹாவ் அ வேல்யூ. அன்னைக்கு மேபி அந்த சின்ன கேள்வி வந்து எனக்கு அதை ஃபர்ஸ்ட் நான் ஏர்ன் பண்ணும் போது என்னோட வேல்யூவை நானே ஃபீல் பண்ணேன். ஐ ஹாவ் அ வேல்யூ. எல்லா பெண்களுக்குமே வேல்யூ வரும், அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதுதான் அது. ஓகே. சோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னீங்களா, நான் 10,000 ரூபாய் வந்து சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இப்போ வந்து அட்டைன் பண்ணிட்டேன்? கண்டிப்பா நான் சொன்னேன் என்னோட இன்கம் வந்து. ஹி செட் ஓகே, பட் ஆனா அது அவர் வந்து அதை எதிர்பார்க்கல. பட் ஆனா ஷார்ட் டைம்ல அவர் சொல்ல ஆரம்பிச்சார், யூ மேட் இட். ஒன்னு எனக்கு அது வந்து நான் செஞ்சனாலதானே இதை அட்டைன் பண்ணேன்றது இன்னும் எனக்கு அந்த உத்வேகம் அடங்கவே இல்லை. இப்ப நான் அதை செய்யலைன்னா நான் அந்த ஒரு கேள்விக்கு நான் அமைதியா இருந்திருப்பேன். நான் அதை செஞ்சுட்டனால இன்னும் நீ நிறைய பண்ணணும்ன்றதுதான் எனக்குள்ள இருந்துச்சு. ஓகே, நம்ம செஞ்சுட்டோம், ஓகே முடிஞ்சது, இதோட அவ்வளவுதான். அது அந்த அளவுக்கு நான் அது வந்து நான் ஃபீல் பண்ணல.
ஸோ அது ஒரு ஆரம்பமா எடுத்துட்டு இன்னும் அதிகமான விஷயத்துல நான் என்னை வந்து வேல்யூவை நான் காட்டணும்னு ஆரம்பிச்சு ரொம்ப அதிகமா ஓட ஆரம்பிச்சேன், ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அவருக்கும் தெரியும் இப்போ வந்து நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது அவருக்கும் எப்படியாவது வந்து தெரிஞ்சிரும். தெரியும். அவர் வந்து ஹையஸ்டா நான் வந்து ஒரு அவார்டுக்கும் மேல பெரிய விஷயமா யோசிச்சது வந்து யூ ப்ரூவ்ட் யுவர் வேல்யூன்னு வந்து அவர்கிட்ட அன்எக்ஸ்பெக்டட், நம்ம அது எதிர்பார்க்கவே மாட்டோம். ஐ ஹாவ் தட் மச் ஆஃப் ஸ்ட்ரென்த், உன்னால என்ன வேணா பண்ண முடியும்னு அவரே அதை ஒரு நாள் சொன்னார். அது வந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த மொமெண்ட் சொல்லும் போது லைக் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன்றது மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சக்சஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தது வந்து உங்களுடைய குழந்தைகள் தான். ஸோ இப்போ உங்களுடைய ஜேர்னி அவங்க எப்படி பாக்குறாங்க? எக்ஸாக்டா 3 months முன்னாடி அம்மா என்ன நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னா. மை டாட்டர் இஸ் டூயிங் ஹர் ஃபைனல் இயர் MBBS. அவ அந்த மொமெண்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணி சொன்னான்னு தெரியல. அம்மா வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். ஸோ யூ ஹவ் ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். அப்போ நான் சொல்லியே கொடுக்க தேவையில்ல. பேரண்டிங்ல வந்து நீங்க சொல்லி கொடுத்து ஒரு குழந்தைங்க கண்டிப்பா அதை கேட்கறது வந்து ஸ்லோ ப்ராசஸ், அது ரொம்ப கடினம். உங்க வாழ்க்கையை தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அப்பப்போ சீட்ஸை வந்து நீங்க விதைக்கணும். அது கண்டிப்பா ஒரு நாள் மரமாகும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா உங்களோட வளர்ப்புல தான் ஆரம்பிக்கும். ஸோ என்னோட கஷ்டத்தை பார்க்கும் போது ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் தட் நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணல. அதனால வந்துட்டு நம்ம நல்லது மட்டும்தான் பண்றோம். இவ்வளோ கஷ்டத்தையும் நமக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரும்போது ஆப்வியஸ்லி நான் என்னென்னலாம் பண்ணணும் அவங்க அதை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை செய்வியான்னு கேட்க வேண்டிய கேள்வியே அங்க இல்லவே இல்லை. அம்மா கம்ப்ளீட்டா வித் நத்திங் அவ ஸ்டார்ட் பண்ணா. அவ செய்யும்போது நான் அதுதான் சொல்லுவேன், நீ உன்னை பிலீவ் பண்ணு, ஒண்ணுமே இல்லைனாலும் உன்னை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா நீயா யோசிச்சா மட்டும்தான். நீங்க யாரோட ஹெல்ப்புமே, நான் அப்படிதான் இருக்கேன். ஸோ அதுதான் என் பையனுக்கு நான் சொல்லி தருவேன். நீ யாரோட ஹெல்ப், அம்மா ஹெல்ப்பே கூட நீ கேட்க கூடாது. அம்மா உனக்காக பண்ணுவேன், அது 10% தான். அம்மா என்ன பண்ணாலும் ஆனா நீ நினைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. சோ இன்னும் வந்து ஆனா சொசைட்டில வந்து இன்னொன்னு கூட நிறைய பெண்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து அவசியமா அப்படின்றது. பட் ரியாலிட்டி வந்து பார்த்தா எல்லாருக்குமே, விமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது எல்லா இண்டிவிஜுவலுக்குமே வந்து ரொம்ப அவசியம் தான். அது வந்து மென்னுக்கு தேவை விமனுக்கு தேவை இல்லை அப்படின்றது வந்து கிடையாது. சோ நீங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு அது தேவை இல்ல வந்து அவ்வளவு அவசியம் இல்லையே, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்களுக்கு, இல்ல மேபி இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்களுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன? 100% ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பா வேணும். பிகாஸ் லைஃப் வந்து எப்பயுமே வந்து ஸ்மூத்தா போகாது. நீங்க அதுக்குன்னு ப்ராப்ளம் வரும் நான் சொல்ல மாட்டேன். பட் அப்படி ஹெல்த்தியா போற ஃபேமிலிலே, ஹெல்த்தியா போற லைஃப் ஸ்டைல்லே உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ் ஆறாங்க, நீங்க உங்க லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் நடக்கும், நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. அப்போ உங்க ஸ்ட்ரென்த் வெளியே வரணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஆக்குபைட். உங்களோட கிரியேட்டிவிட்டி ஒர்க் தான் போகணும். இல்லை யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் அ ஸ்மால் கிரியேட்டிவ் ஒர்க். ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அவரோட பிஸ்னஸ் கூட நீங்க எடுத்து பண்ணலாம். நீங்க செப்பரேட்டா தான் பண்ணணும் இல்லை, உங்களால கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ண. இப்ப என்னால ஒரு விஷயம் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ல குழந்தைய யாருக்கிட்டுமே கொடுக்காம என்னால பண்ண முடியும் போது உங்களால ஒரு 20 to 30% பண்ண முடியும். பட் இப்படி பண்றதுனால என்ன யூஸ்? நாங்க தான் ஃபினான்ஷியலா ஓகேயா இருக்கமே நீங்க நினைப்பீங்க. உங்க ஃபேமிலிக்கு அது தேவைப்படும் அந்த ஸ்ட்ரென்த். நீங்க வீட்லயே ஒரு விஷயம் இருந்து ஒண்ணுமே தெரியாம நாளைக்கு உங்க ஃபேமிலியை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே 40 days ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுவா மாறிடுவீங்க. ஸ்லீப் ரொட்டீனா இருக்கிறோம், லைஃப் ஸ்டைலா இருக்கிறோம். அப்ப இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து எப்படி உங்ககிட்ட இருக்க உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த பேசிக் ஸ்ட்ரென்த் கூட அது எக்ஸ்பைர் ஆயிருக்கும். ஸோ உங்க ஃபேமிலியை ஹேண்டில் பண்ற பவர் வந்து ஈவன் தோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா இருந்தாலும் நீங்க உங்க சைட்ல உங்க ஃபேமிலிக்காக யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? இட்ஸ் ஃபார் யர் ஹெல்த். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேலண்ட்டை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இது வந்து எதுக்கானா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், என்னோட தேவைக்கு நான் யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. இது எல்லாரும் சொல்றதுதான் டு எனி எக்ஸ்டென்ட். இது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய கவசம் மாதிரி. நீங்க அது தெரியாம நீங்க வீட்லயே உட்காரும்போது உங்களோட வேல்யூ அகெயின் பூர்ணிமா பேசுற மாதிரி தான். உங்க வேல்யூவை நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டு ஷோ யுவர் ஸ்ட்ரென்த்.
ஓகே, சக்சஸ்ல மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் லைஃப்ல மட்டும் இல்ல, உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களுடைய பிசினஸ் லைஃப்லயும் சரி, ஓவராலா வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சலுகை விலையில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள் ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.